கர்த்தர் நல்லவர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து நான் போஸ்டர்ல போட்டது போல, அ நம்ம வந்து மன்னிக்கும்போது சில விஷயங்கள்ல இருந்து நமக்கு வந்து குணம் உண்டாகிறது, சுகம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலைல மார்னிங் டிவோஷன்ல இருக்கவங்களுக்கு யோசேப்பை குறிச்சு பேசினோம். ஸோ யோசேப்புடைய அந்த செய்தியோட தொடர்ச்சியாக தான் இதை நான் பேசப் போகிறேன். இதுக்கு அடுத்த மீட்டிங்கும் கிட்டத்தட்ட இதே விஷயத்த தான் நான் கலந்து பேசப் போகிறேன். ஸோ இதை திரும்பி திரும்பி பேசுறதுனால எனக்கு ஒரு விஷயத்தை மறுபடியும் பேசுறது பிடிக்காது. ஆனா இந்த மெசேஜ ஆண்டவர் அடிக்கடி நினைப்பூட்டுகிறார். எனக்கே நான் இத குறிச்சு நான் அதிகமாக தியானிச்சு கொண்டே இருக்கிறேன். இத நான் அதிகமாக என் லைஃப்ல வந்து காலையில இருந்து இதுவரைக்கும் நான் தியானிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா, இத தியானிக்க தியானிக்க எனக்கே நெறைய விஷயங்கள் என் லைஃப்ல எனக்கு ஒரு மாற்றத்தை என்னால உணர முடிகிறது. கண்டிப்பாக இது வந்து என் லைஃப்ல இது பிரயோஜனமா இருக்குது. உங்க லைஃப்க்கு இது வந்து கண்டிப்பா பிரயோஜனமா இருக்குங்கிறதுனால, நான் இந்த விஷயத்த நான் பேசுகிறேன். இன்னைக்கு காலைல வராதவங்களுக்கு நான் ஷார்ட்டா நான் வந்து அதை குறிச்சு அதை குறிச்சு நான் பேச ஆசைப்படுகிறேன். ஓகே. காலையில நம்ம யோசேப்ப குறிச்சு என்ன பேசணும்னா, யோசேப்பு வந்து சிறைச்சாலையில தேவன் அவனை பலவிதமாக நடத்துகிறார். அவனுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். சோ நான் யோசேப்போட லைஃப்ப பார்க்கும்போது, அவன் பல சூழ்நிலைகள், பல அவமானங்கள், பல நெருக்கடி, பல கஷ்டங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறார். ஏன் ஆண்டவர் லைஃப்ல இவ்வளவு விஷயத்தை அனுமதிச்சார் அப்படிங்கிறது தான், நான் என்ன சொன்னேன்னா, யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அவனுடைய சொப்பனத்தை நிறைவேற்றினார். அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றினார். அது எதற்காக நிறைவேற்றினார் என்றால், அவனை உயர்த்துவதற்காக கிடையாது. நம்ம என்ன நினைச்சுடுறோம்னா, ஆண்டவர் வந்து என்ன எல்லாரும் முன்னாடி உயர்த்துறதுக்காக இத பண்றாரு அப்படின்னு. அது ஒரு ஒரு பாயிண்ட் தான். ஆனா முக்கியமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறதுக்கும், நம்மை உயர்த்த போகிறதுக்குமான காரணம் என்னன்னா, நெறைய பேர் நம்ம மூலமாய் காப்பாற்றப்பட போகிறதுக்கும், நெறைய பேர் நம்ம மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுக்கும் தான் நம்மளை வந்து பயன்படுத்துகிறார். சோ இதை புரியாமல் நம்ம சுயநலமாக நான் மட்டும் உயரணும், என்னை மட்டும் ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னே இருந்துட்டு இருந்தா, ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு வசனத்த நான் வாசிச்சேன் காலைல. அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். காலைல வந்து நான் உங்களுக்கு திரும்பி திரும்பி பேச ஆசைப்படல. நான் வராதவங்களுக்காக ஷார்ட்டா சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு கடந்து போகிறேன் வேகமாக. அ ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல யோசேப்பு சொல்லுகிறார், அவனுடைய அன்னைமார்கள் வந்து யோசேப்ட்ட வந்து என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி ஆட்கள அனுப்பிவிட்டு கேட்கும்போது, யோசேப்பு சொல்றார், "நான் என்ன தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணார்." அப்போ யோசேப்பு அவங்க என்ன அவங்களுடைய அன்னைமார்கள் வந்து யோசேப்ப குழியில தூக்கி போட்டு, யோசேப்பு எகிப்துக்கு போய் அவன் அப்படியே பெரிய ஆள் ஆயிருவான் அப்படிலாம் நினைச்சு குழியில தூக்கி போடல. யோசேப்புக்கு கெடுதல் செய்யணும்னே அவன குழியில தூக்கி போட்டாங்க. இதுதான் உண்மை. யோசேப்ப ஒரு கெட்ட எண்ணத்தோட தான் குழியில தூக்கி போட்டாங்க. அப்போ யோசேப்புக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் வருது. எப்போ வருதுன்னா, நமக்கும் இந்த புரிந்து கொள்ளுதல் வரணும். என் லைஃப்ல நடந்த விஷயங்கள் ஆண்டவர் நன்மைக்காக தான் பண்ணுகிறார். அப்படிங்கிற ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்ம லைஃப்ல வேணும். யோசேப்புக்கு இந்த புரிந்து கொள்ளுதல் வந்த பிறகுதான் தேவன் யோசேப்பை உயர்த்துகிறார். அதுவரைக்கும் யோசேப்பால தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்க முடியல. அவங்க செஞ்ச தீமையை யோசேப்பால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் உண்மை. சோ இன்னைக்கும் நீங்க குணம் அடைய வேண்டும் என்று விரும்புறீங்கன்னா, என் வாழ்க்கையில சில விஷயங்கள் கசப்புகள் இருக்கும், சில மனக்குழப்பம் இருக்கும், சில மனத்துல வந்து பயங்கர போராட்டங்கள் இருக்கிறோம். சோ இதுல இருந்து இந்த மன நிம்மதி இல்லாம ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மன நிம்மதி நமக்கு வேணும். மனசுல பீஸ் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம மன்னிக்க முடியாத காரியங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்தான். யோசேப்பு தன் சகோதரர்கள் தனக்கு செய்த தீமையை மறந்தான். தேவன் அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றினார். சோ இன்னைக்கும் நம்ம நம்ம சுகம் அடையணும், நம்ம மனசுல நிம்மதி வேணும் அப்படின்னா, நம்ம இன்னும் சில மனிதர்களை மன்னிக்காமல் வைத்திருக்கிறோம். அந்த மனிதர்களை நம்ம மன்னிக்க வேண்டும். அதை செய்கிற வரைக்கும் நம்ம மனசு நம்மளை போட்டு உறுத்தி கொண்டுதான் இருக்கும். நம்ம லைஃப்ல நிம்மதி இருக்காது. நம்ம லைஃப்ல வந்து எதுக்கெடுத்தாலும் நமக்கு ஒரு சஞ்சலம், எதுக்கெடுத்தாலும் ஒரு கோவம், எரிச்சல் வந்து கொண்டே தான் இருக்கும். சோ நம்ம மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க செஞ்ச அப்போ நான் நீங்க சொல்லலாம், மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்கங்கிறீங்க. மன்னிக்கிறது என்ன அவ்வளவு ஈஸியா? சும்மா வாயால மன்னிங்கன்னு சொல்லலாமே. யார் வேணா சொல்லலாமே மன்னிங்கன்னு சொல்லிட்டு. ஆனா மன்னிக்கிறது ஈஸி கிடையாதே. அப்ப நான் என்ன பண்ணேன்? அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எத்தனையோ மெசேஜ் கேட்டிருப்போம். அடுத்தவங்கள மன்னிக்கணும், மன்னிக்கணும்னு சொல்லிட்டு. எப்படிதான் மன்னிக்கிறது? அது எப்படி நம்ம அடுத்தவங்க செஞ்சத நம்ம ஏத்துக்க முடியும்? சில விஷயங்களை நம்மால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சில மரணங்களை நம்மால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த மரண காயத்திலிருந்து நம்மளால எப்படி வெளிய வர முடியும்? சிலர்
பேசின வார்த்தைகளை எப்படி மறக்க முடியும்? சிலர் நமக்கு செய்த துரோகங்களை எப்படி மறக்க முடியும்? எப்படி மன்னிக்க முடியும்? ஈஸியா மன்னிங்கன்னு சொல்லிடுறோம். ஆனா எப்படிதான் அத மன்னிக்க முடியும்? அவங்க செஞ்ச துரோகங்கள் நம்ம ஒரு விஷயத்து மேல ரொம்ப கோவமா இருக்கோம்னா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவங்க கோவப்படுத்தியிருக்காங்க. அவ்வளவு பெரிய துரோகத்த நமக்கு செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய இழப்பை நமக்கு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இப்படி என்னை இழக்க வைத்தவர்களை, இப்படி என்னை வெறுத்தவர்களை, இப்படி என் லைஃப்ப நாசமாக்குனவங்கள நான் எப்படி மன்னிக்கிறது? ஈஸியா மன்னிங்கன்னு சொல்றீங்களே, எப்படி மன்னிக்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழி என்ன தெரியுமா? இதுவரைக்கும் உங்க லைஃப்ல நடந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் என் லைஃப்ல ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த பாதைகளை ஆண்டவர் என்ன இப்படி யோசிங்க. இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் நடத்தின பாதைகள் நன்மைக்காக தான். யோசேப்பு மாதிரி யோசிங்க. யோசேப்பு என்ன செஞ்சாரு? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக ஆண்டவர் ரோமர் 8:28 என்ன வசனம் சொல்கிறது? அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்போ முதல்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். என் லைஃப்ல ஆண்டவர் ஏதோ ஒரு காயத்தை எனக்கு அனுமதிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு மனுஷன என்ன பேச அனுமதிக்கிறார் என்றால், ஏதோ ஒரு மனுஷனை என்னை காயப்படுத்த அனுமதிக்கிறார் என்றால், நம்ம லைஃப்ல நிறைய டைம் இந்த பிரேயர் பண்ணியிருப்போம். இந்த மனுஷன் என் லைஃப்ல வராம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரை என் லைஃப்ல நான் பார்க்காம இருந்திருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். சோ இப்படி நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சிருப்போம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறதுனால தான் நம்மளால சில விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை. எப்படி யோசிக்கணும்னா, ஆண்டவரே இந்த மனிதனை என் லைஃப்ல நீங்க கொண்டு வந்ததற்காக நன்றி. சோ இந்த மனுஷனை என் லைஃப்ல நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், பென்னினால் மாதிரி கேரக்டர் நம்ம லைஃப்ல வேணுங்க. பென்னினால் மாதிரி. இன்னைக்கு நமக்கு எல்கானா மாதிரி நெறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ஆறுதல் படுத்துறதுக்கு. 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு பெரியவன். நான் உனக்கு போதும்ப்பா. நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா பென்னினால் மாதிரி ஆட்கள் தான் நம்ம லைஃப்ல நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை வெளிய கொண்டு வர முடியும். எல்கானா ஒரு நாள் கொண்டு வர முடியாது. இந்த பென்னினால் மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. நம்மள ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. நம்முடைய மனசு நோகும்படி நெறைய விஷயங்களை செய்வாங்க. அதனால என்ன பண்ணுவோம்? நேரடியா ஆண்டவர்ட்ட போய் நம்ம அழுவோம். அப்போ இந்த பெனினால் மாதிரி கேரக்டர் தான் நம்ம லைஃப்ல சாமுவேல் போன்ற தேவ தீர்க்கதரிசிகளை பெற்றெடுப்பதற்கு உதவியா இருக்கிறாங்க. அப்போ யோசிக்கணும். ஆண்டவரே என் லைஃப்ல நீங்க கொடுத்த பென்னினாளுக்காக நன்றி. என் லைஃப்ல கொடுத்த என்னுடைய சகோதரர்களுக்காக யோசேப்பா இருந்தா நான் சொல்லியிருப்பேன், என் சகோதரர்களுக்காக நன்றி. ஏன்னா அவங்க என்ன குழியில தூக்கி போடலைன்னா நான் இன்னைக்கு இப்படி ஒரு உயர்வுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். என் லைஃப்ல என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணின சில மனிதர்களுக்காக நன்றி. என் வாழ்க்கையை கெடுத்த மனிதர்களுக்காக நன்றி. என்னை என்னை காயப்படுத்தின மனிதர்களுக்காக நன்றி. ஏனென்றால் அந்த காயத்தை நான் அடையவில்லை என்றால் இன்னைக்கு இந்த உயர்வுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அந்த காயத்தை நான் அனுபவிக்கவில்லை என்றால் நான் இன்னைக்கு உங்களோட நெருங்கி சேர்ந்திருக்க மாட்டேன். அப்போ இந்த லைஃப்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், தேவன் உங்க லைஃப்ல அனுமதிக்கிற காயங்கள், இழப்புகள் எல்லாம் 2 விஷயத்த தரும். ஒண்ணு உங்களுக்கு உயர்வை தரும். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களை ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி சேர்க்கும். எந்த ஒரு காயமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த Zoom மீட்டிங்ல நீங்க அட்டெண்ட் பண்ணி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை ஆர்வமா கேட்டுக் கொண்டிருக்கிறீங்கன்னா காரணம், நீங்கள் யாரோ உங்கள காயப்படுத்தியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பயங்கர கஷ்டத்துக்குள்ளாய் போய் வந்திருக்கிறீங்க. அதனாலதான் நைட் 9:15க்கு உங்களால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடிகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை கசப்பாக இருக்கிறது. ஆனா உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை மேல இவ்வளவு நாட்டம் இருக்குன்னா காரணம், உங்களை ஆண்டவருக்குள்ள யாரோ ஒரு மனிதன் நெருங்க வைத்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீர் வடிக்க வச்சிருக்கிறாங்க ஏதோ ஒரு மனிதர். அந்த மனிதனுக்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒருவேளை நீங்க அந்த மனுஷன் மேல பயங்கர கோவத்துல இருக்கலாம். ஒருவேளை அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் மேல உங்களுக்கு பயங்கர எரிச்சல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்குள்ள நெருங்கி சேர்க்கணுங்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காருங்க. யோசேப்பு அதான் சொல்றாரு. யோசேப்புடைய சகோதரர்கள் பயந்துட்டே வராங்க. ஐயையோ! யோசேப்பு நம்மள கொல்லப் போறான். ஏதோ செஞ்சிட போறான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே வராங்க. ஆனா யோசேப்பு என்ன சொல்றான்? பயப்படாதீங்க. நீங்க எனக்கு நன்மை தான் செஞ்சிருக்கிறீங்க. பயப்படாதீங்க. நீங்க செஞ்சது எனக்கு பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறார். இப்போ உங்க லைஃப்ல உங்கள காயப்படுத்தினவங்கள பார்த்து சொல்லுங்க. பயப்படாதீங்க. நான் உங்க மேல கோவமா இல்ல. நீங்க என் லைஃப்ல பெரிய ஒரு வெளிப்பாட எனக்கு கற்றுக்கொள்வதற்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. நான் ஆண்டவர்ட்ட இன்னும் நெருங்கி சேர்வதற்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. என்னன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய வீட்ல ஒருத்தவங்களுக்கும் பயங்கர சண்டை வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "என்ன சொன்னாலும் நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்புறம் ஒரு தடவ ஆண்டவர் அவங்கட்ட பேசினாராம். என்ன எரிச்சல் படுத்திட்டே இருக்கிறாங்க. நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் தப்பாவே நான் ஒண்ணு சொன்னா, அவங்க ஒண்ணு செய்றாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது, ஆண்டவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த 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 ஆள உன் லைஃப்ல நான் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவங்கள வச்சு நான் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த நபர வச்சு உன் லைஃப்ல பொறுமையை கற்றுக் கொடுக்க போகிறேன். நீ இல்லன்னா நீ கடைசி வரைக்கும் உனக்கு பொறுமையை நீ கற்றுக்கொள்ளவே மாட்ட. உன் லைஃப்ல சில விஷயங்கள் குறைவா இருக்கிறது. இந்த மாதிரி கேரக்டர வச்சு தான் உனக்கு இந்த இந்த விஷயத்த நான் உன்னால கற்றுக்கொள்ள முடிக்கும். நீடிய சாந்தத்தை இந்த மாதிரி ஒரு பெர்சன வச்சு தான் உன்னால நீடிய சாந்தத்தை அடைய முடியும். சோ, தேவன் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி பெர்சன்ஸ அனுமதிக்கிறார். இந்த மாதிரி கஷ்டங்களை, சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, சில விஷயங்கள், சில மரணங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா, எந்த ஒரு மரண பள்ளத்தாக்கா இருக்கட்டும், எந்த ஒரு வியாதியா இருக்கட்டும், எந்த ஒரு வேதனையா இருக்கட்டும், அது நம்ம லைஃப்ல ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, அதோட ரோல் என்னவா இருக்கும்னா, கடைசியில நம்மை ஆண்டவரோடு கூட நெருங்கி சேரும். ஒருவன் வசனம் சொல்லுகிறது, "உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால், அதை பிடிந்து எறிந்து போடு. உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால், அதை தரித்து போடு. ஒரு கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால், அதை வெட்டி போடு" அப்படிங்கிறார். அப்போ எப்படி நீ கை இல்லாதவனா, கால் இல்லாதவனா நரகத்துல கை உள்ளவனா, கால் உள்ளவனா நரகத்துக்கு போறத பார்க்கலாம். கை இல்லாதவனா பரலோகத்துக்கு வர்றது பெட்டரு அப்படிங்கிறாரு. அப்போ சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மகிட்ட நம்ம மனம் திரும்ப வைக்கணுங்கிறதுக்காக சில கைய எடுத்துடுறாரு. சிலருக்கு பார்வைய எடுத்துடுறாரு. சிலருக்கு வியாதிய குடுத்துடுறாரு. நீ மனம் திரும்பி பரலோகத்துக்கு வந்துரு அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் சொல்றேன், நம்ம லைஃப்ல ஆண்டவர் அனுமதிக்கிற விஷயங்கள் எல்லாம், நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தான். நீங்க யோசிப்பீங்க, ஆண்டவரே எவ்வளவு ஜெபித்தும் இந்த வியாதி மாறவில்லையே. இந்த வியாதி இருந்தா தான்ப்பா நீ உண்மையா இருப்ப. எவ்வளவு ஜெபித்தும் இந்த பிரச்சனை மாறலையே. இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான்ப்பா நீ என் கூட இருப்ப. இந்த பிரச்சனை மாறிடுச்சுன்னா நீ அப்படியே என்ன விட்டு ஓடி போயிருவ. அதனால தான் சில பிரச்சனைகளை சில பெனினால உன் கூடவே வச்சிருக்கிறேன். இந்த பெனினால் இருக்கிற வரைக்கும் தான் நீ ஜெபம் பண்ணுவ அந்நாள். பெனினால் இல்லன்னா நீ ஜெபம் பண்ணியிருக்கவே மாட்ட. பென்னினால்ங்கிற ஒரு கேரக்டர் உங்க லைஃப்ல வரலன்னா, நீங்க ஆலயத்துல போய் கண்ணீர் வடிச்சிருக்க மாட்டீங்க. சாமுவேல் வந்திருக்கவே மாட்டாரு. அப்படியே சாமுவேல் வந்திருந்தாலும், நீ அவன தீர்க்கதரிசியா கர்த்தருடைய ஆலயத்துல கொண்டு போய் விட்டுருக்க மாட்ட. அப்போ ஒரு பெண்ணினால் தான் உன் வாழ்க்கையில இருக்கிற தேவ திட்டத்தை புரிந்து கொள்வதற்கு உனக்கு உதவி செய்கிற ஆளா இருக்கிறாங்க. பெண்ணினால் உன்னை காயப்படுத்தினால் தானே ஆண்டவருடைய ஆலயத்துல போய் ஜெபித்து, உன் மேல இருக்க தேவ திட்டத்தை புரிந்து கொண்டாய். அப்போ இன்னைக்கு யோசிங்க, ஒருத்தங்களை மன்னிக்க வேண்டுமென்றால், முதல்ல அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், ஒரு மனுஷி, என்னை திருத்துவதற்காக, என்னை புடமிடுவதற்காக, என்னை ஆண்டவருக்குள்ள இன்னும் நெருங்கி சேர்ப்பதற்காக தேவன் அனுப்பின ஒரு மனிதன் என்பதை நம்ம புரிந்து கொண்டால், அவங்க மேல நமக்கு கோபம் வராது. இவர்கள் எல்லாம் நம்ம லைஃப்ல தேவன் அவங்கள ஒரு நெகட்டிவ் ரோல ப்ளே பண்ண வச்சிருக்காரே தவிர, முடிவுல நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணுங்கிறது அவருடைய சித்தம். எனவே இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் என்றால், அந்த மனிதர்கள் மேல நமக்கு கோபம் வராது. சரிதான் ஆண்டவரே. நீங்க என்னைக்காவது ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய வச்சீங்கன்னா, கடைசியில ஆண்டவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? உன் மேல தான் தப்பு இருக்குன்னு முடிச்சு விட்டு போயிருவாரு. நீங்க நெறைய புலம்புவீங்க, ஆண்டவர்ட்ட இதெல்லாம் சொல்லுவீங்க. கடைசியில என்ன சொல்லுவாருன்னா, "உன்ட்ட தான்ப்பா பிரச்சனை இருக்கு" அப்படின்னு போயிருவாரு. அப்போ இதெல்லாம் ஏன் நம்ம லைஃப்ல நடக்குதுன்னா, நம்மட்ட உள்ள தவறுகளை சரி செய்வதற்காக தான் ஆண்டவர் இவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறார். இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வருகிறார். இவ்வளவு சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். எனவே, இன்னைக்கும் உங்க லைஃப்ல சில மனிதர்களை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்க. சிலருக்கு ஆண்டவர் மேல கோவம். உண்மைய நான் சொல்றேன். சில நேரத்துல எனக்குமே நான் ஆண்டவர் மேல நெறைய டைம் கோவப்பட்டுருக்கிறேன். சில விஷயங்களை ஆண்டவர் செய்யும்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கிறது. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்றீங்க? இன்னைக்குமே சில விஷயங்களை என்னால ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. நான் அதை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர்ட்ட நமக்கு கோவம் இருக்கும். ஏன் ஆண்டவரே என் லைஃப்ல இதெல்லாம் பண்ணீங்க? ஏன் ஆண்டவரே இதெல்லாம் அனுமதிச்சீங்க? அப்படின்னு ஆண்டவர் மேலயே சிலருக்கு கோவம் இருக்கும். ஆண்டவர் மேலயே கசப்பு இருக்கும். ஆண்டவர் நம்ம வெளிய சொல்ல மாட்டோம். ஆனா உள்ள ஆண்டவர் மேல ஒரு கசப்பு நெறைய பேருக்கு இருக்குது. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, "ஆண்டவரே, இனிமே நான் உங்க மேல இருக்கிற கசப்ப நான் எடுத்துடுறேன் ஆண்டவரே. தேவையில்லாம நான் உங்க மேல கசப்பு வச்சிருக்கிறேன். தேவையில்லாம நான் ஆண்டவர் ஒரு விஷயத்த புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்ம லைஃப்ல செய்ற எல்லாமே நன்மைக்கு தாங்க செய்வாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர திட்டுறோம். எனக்கு தெரியும் ஆண்டவர திட்டுறோம் நெறைய டைம். ஏன் ஆண்டவரே இத பண்ணீங்க? ஏன் ஆண்டவரே இத செஞ்சீங்க? ஏன் ஆண்டவரே என்ன காயப்படுத்துனீங்க? ஏன் ஆண்டவரே என்ன நோகடிக்கிறீங்க? ஏன் ஆண்டவரே என்ன கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேள்விகளா கேட்கிறோம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே நீங்க மன்னிக்கணுங்க. ஆண்டவரே நம்ம நெறைய டைம் ஆண்டவர் மேல உள்ள கசப்பு எடுக்கணும். ஆண்டவர மன்னிக்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனா, ஆண்டவர் மேல உள்ள கசப்ப நம்ம எடுக்கணும். இன்னும் நெறைய பேருக்கு ஆண்டவர் மேல வெறுப்பு இருக்குது. ஆண்டவர் எனக்கு இத செஞ்சுட்டாரு. என் லைஃப்ல இப்படி பண்ணிட்டாரு.
எடுத்துக்கிட்டாரு என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த. என்ன காயப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேல நிறைய பேருக்கு பிட்டர்னஸ் இருக்குது. அத மாத்தணும். இல்லையென்றால் நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு அந்த நிம்மதி இருக்காது. மனசுல அமைதி இருக்காது. நம்ம மனசு எதையோ வெளிய நீங்க சாந்தமா இருந்து காட்டிக்கலாம். வெளிய நீங்க அழாம இருக்கலாம். வெளிய நீங்க சிரிக்கலாம். ஆனா உங்களுடைய மனசு ஒரு நாளும் தெரியுங்க. மனசு நிம்மதி இல்லன்னா இந்த உலகத்துல வாழ முடியாதுங்க. உண்மையாவே இந்த உலகத்துல ரொம்ப தேவையானது மன அமைதி, மன நிம்மதி. சோறு இல்லாம வாழ்ந்துரலாம், வீடு இல்லாம வாழ்ந்துரலாம். ஆனா அந்த மன நிம்மதி இல்லாம ஒரு மனுஷனால நைட்டு தூங்கவும் முடியாது, வாழவும் முடியாது. அதற்கு தான் நெறைய பேர் குடிக்கிறாங்க. அதுக்கு தான் நெறைய பேரு கேம் ஆடுறாங்க. தேவையில்லாத வீடியோஸ் பார்க்குறாங்க. எதையோ பார்த்து மனச மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. டிவிய பார்த்து மனச மாத்துறாங்க. ஆனா இன்னும் ஆறுதல் கிடைக்கல. காரணம் என்ன தெரியுமா? இன்னும் சில மனிதர்களை நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோம். சில சூழ்நிலைகளை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. மனிதர்கள் மட்டும் கிடையாது. சில சூழ்நிலைகளையும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன் அது நடந்துச்சு? ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? ஏன் இந்த தோல்விய என் லைஃப்ல அனுமதிச்சார்? அப்படிங்கிற சில சூழ்நிலைகளையும் நம்ம இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஆண்டவர் உங்கள நடத்துற ப்ராசஸ நம்புங்க. எனக்கு யோசேப்பு நெனச்சிருக்கலாம். இப்பதான் கொஞ்சம் ஒரு உயர்வு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள சிறைச்சாலையில போட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இதுவா? அப்படின்னு நெனச்சிருக்கலாம். அந்த ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்கள நடத்தி வருகிற பாதைகளை நம்புங்க. ஐயய்யோ! ஆண்டவர் என்ன கொல்றதுக்கு தான் கொண்டு போறார் அப்படின்னு நெனைக்காதீங்க. அந்த ப்ராசஸ் நம்புங்க. ஆண்டவர் என்ன முடிவில, மகிமையில ஏற்றுக்கொள்ள போகிறதுக்கு தான் இவ்ளோ விஷயங்கள் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்க. மக்களை என்னைக்குமே மனிதர்களை ஒரு எதிரிகளாக பார்க்காதீங்க. மனிதர்கள் நமக்கு எதிரிகள் கிடையாது. மன்னிங்க. அவங்க ஒரு விஷயத்த ஒருத்தங்க செய்றாங்கன்னா, எப்படி நெனச்சுக்கணும்னா, அவங்க தெரியாம பண்றாங்க. அவங்க அதோடைய பலவீனம். அது அவங்களுடைய வீக்னஸ். அதனால தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த மனிதனை மேல நம்ம முழு கோவத்தை காட்டும்போது, நம்ம கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை நம்மளால புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போயிருங்க. மனுஷன் மேல நம்ம வெறிய காட்டும்போது, மனுஷன் மேல நம்முடைய கோவத்தை காட்டும்போது, ஏன் ஆண்டவர் அந்த காரியத்தை நம்ம லைஃப்ல அனுமதித்தாருங்கிறதை புரிந்து கொள்ள முடியாமல் போயிரும். இப்ப யோசேப்பு மட்டும் உங்களுக்கு புரியிற மாரி சொல்றேன். யோசேப்பு மட்டும் கடைசி வரைக்கும் அவங்க அன்னைமார்கள் ஏன்டா என்ன இப்படி என் அன்னைமார்கள் ஏன் என்ன குழியில தூக்கி போட்டாங்க? ஏன் என்ன இப்படி பண்ணாங்க? அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருந்தான்னா, கடைசி வரைக்கும் அவனுடைய தேவன் அவன் வாழ்க்கையில வச்சிருந்த சித்தத்தை அவனால புரிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கும் பிசாசு உங்க வாழ்க்கையில அவன் போராடுகிற விதத்தை நான் சொல்லுகிறேன். உங்க மேல இருக்கிற தேவ திட்டத்தை அவன் புரிந்து கொள்ள விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கான். ஏன் தெரியுமா? உங்கள ஆக்கியூபைடா வச்சிருக்கான். எதுல ஆக்கியூபைடா வச்சிருக்கிறான்? மற்ற மனுஷங்கள் உங்களை ஏற்படுத்தின காயங்களை யோசிக்க வச்சுட்டே இருக்கிறான். இவங்க என்ன இப்படி செஞ்சாங்க? அவங்க என்ன இப்படி செஞ்சாங்க? இது இப்படி இருக்கு. இப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளால தேவன் நம் லைஃப்ல வச்சிருக்கிற சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு டைம் இல்ல. நம்ம அடுத்தவங்கள யோசிக்கிறோம். அந்த காயத்திலிருந்தே நம்ம வெளிய வரல. ஆண்டவர்ட்ட நம்ம என்ன ஜெபம் பண்றோம்னா, ஆண்டவரே என் மனச மாற்றுங்க. என் காயத்த இந்த ஜெபத்திலேயே நம்ம அதிலேயே நிக்கிறோம். அடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் வரல. யோசேப்பு மட்டும் கடைசி வரைக்கும் ஜெயில்ல உட்கார்ந்துட்டு, ஏன் என் அண்ணன் இப்படி பண்ணான்? ஏன் ஆண்டவரே என்ன இப்படி கைவிட்டுட்டீங்க? கொஞ்சம் ஏதாவது பண்ணி அந்த குழியில தூக்கி போடும்போது, எங்க அப்பா அப்படியே ஓடி வந்து என்ன காப்பாத்தியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நான் அப்படியே என்ன தூக்கிட்டு போனவங்க என்ன அப்படியே கீழ போட்டு, "நீ போயிட்டு வாப்பான்னு" சொல்லி அனுப்பியிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான்னா, கடைசியில அவன் மேல வந்திருக்கவே முடியாது. அத மறக்க ஆரம்பித்தான். அந்த விஷயத்தை மறக்க ஆரம்பித்தான். மறக்க ஆரம்பித்த பிறகுதான் அவன் லைஃப்ல அவனுடைய தரிசனம் நிறைவேறுகிறது. வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நீங்க சில விஷயத்தை மன்னிக்கும்போது, சிலர் சொல்வீங்க, "மன்னிச்சிடுறேன், ஆனா மறக்க முடியாதே" அப்படின்னு இருக்கும். மன்னிச்சிடுறேன், ஓகே. மன்னிச்சிடலாம். ஆனா எனக்கு அது மறக்க முடியலையே அப்படின்னு இருக்கும்போது, யோசேப்பு தான் அந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். ஆ ஆதியாகமத்துல அவன் உயர்த்தப்பட்ட பிறகு அவனுக்கு கல்யாணம் முடியுது. 41வது அதிகாரம் 51வது வசனத்துல யோசேப்பு சொல்றான், "என் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்." அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நீங்க மன்னிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அந்த ஆசீர்வாதம் வரும்போது உங்கள் வருத்தத்தை யாவையும் நீங்களே மறந்து போயிருவீங்க. உங்கள ஆண்டவர் நீ ஏன் மறந்திருப்பான்னு உங்கள கஷ்டப்படுத்த மாட்டார். நீங்க மன்னிச்சீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மறக்கும்படி தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இதுவரைக்கும் உங்க லைஃப்ல வருத்தம் எல்லாவற்றையும் மறக்கும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே மன்னிக்க வேண்டியது உங்க வேலை.
அதை மறக்க வைக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை. நமக்கு மறக்க முடியாது, உண்மைதான். நம்மள மன்னிச்சிடலாம், ஆனா மறக்க முடியாது. சொல்லுவாங்க, நிறைய பேர் டயலாக் எழுதியிருப்பாங்க. அடுத்தவங்க செஞ்ச துரோகத்தை மன்னிச்சிடலாம், ஆனா மறக்க முடியாதுன்னு டயலாக்லாம் நிறைய எழுதுவாங்க. ஆனா நீங்க மன்னிச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வருத்தத்தை யாவையும் மறக்க பண்ணும்படி உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா, சும்மா யோசேப்ப வந்து மன்னிச்சிரு, மறந்துரு யோசேப்ப அப்படின்னு சொல்லல. மனாசே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய கொடுத்து, மனாசேங்கிற ஒரு குமாரனை கொடுக்கும்போது யோசேப்பு சொல்றான், இதுவரைக்கும் உயர்த்தப்பட்ட பிறகும் ஒரு இருந்திருக்கு யோசேப்புக்கு. அந்த வருத்தத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மறக்க பண்ணினார் அப்படிங்கிறார். மறக்க பண்ணினாருங்கும்போது அடுத்த அதிகாரத்துல அவருடைய சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. சகோதரர்கள் வந்து யோசேப்பை வணங்குகிறார்கள். யோசேப்புக்கு சொப்பனம் நினைவுக்கு வருகிறது. பாருங்க, மன்னிச்சான், மறக்க வச்சாரு, சொப்பனம் நிறைவேறுகிறது. இன்னைக்கு உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் மன்னிங்க, மறக்க வைப்பாரு, உங்க தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். எனவே இன்னைக்கும் ஆண்டவர் நம்ம லைஃப்ல சும்மா எல்லாரையும் உயர்த்த மாட்டார். யோசேப்பை உயர்த்தினார் உயர்த்தினார் நம்ம சொல்றோம். யோசேப்பை உயர்த்துகிறதுக்கு முன்பதாக அவன் பல சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டியிருக்குது. யோசேப்பு வெறும் எகிப்துடைய உட்கார்ந்துட்டு அறிவு ஆண்டவர் அவனை வரங்களினால் மட்டும் நிரப்பவில்லை. அவனுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கல. அவன் தகப்பன் குடும்பத்துக்கு மேல உள்ள கசப்பை எடுக்கிறதுக்கு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரால் பயன்படுத்த விட வேண்டும் என்றால் அடுத்தவங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க மனதினுடைய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போக வேண்டும், இல்ல உங்க மனதுல ஒரு நிம்மதி, அமைதி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மற்றவர்களை மன்னிங்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு மறக்கிறதுக்கு உதவி பண்ணுவார். பிறகு கர்த்தருக்கு சித்தமானதை நீங்க செய்வீங்க. அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. என்னைக்கும் மன்னிச்சுட்டீங்கன்னா உங்க லைஃப்ல சந்தோஷம் வந்துரும். நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? என்ன இப்படி பண்ணிட்டு அவன்லாம் சந்தோஷமா இருக்கான் பாரு. என்ன இப்படி என்ன இப்படி என்ன எனக்கு இப்படி துரோகத்தை பண்ணிட்டு அவங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மன்னிச்சிருங்க. ஏனென்றால் அந்த மனிதர்கள் எல்லாம் உங்க தேவன் உங்கள் வாழ்க்கையில அனுமதித்த தூதர்கள்னு நினைச்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கையில தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக, உங்களை ஆண்டவற்றை நெருங்கி சேர்ப்பதற்காக அனுப்பப்பட்ட மனிதர்கள் தான் அந்த மனிதர்கள். எனவே இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு மனசு ஆண்டவர் கொடுப்பார். மன்னித்த பிறகு உங்கள் வருத்தத்தை எல்லாவற்றையும் மறப்பதற்கும் தேவன் ஒரு காரியத்தை செய்வார். தரிசனத்தையும் சொப்பனத்தையும் உங்கள் கண்களை கொண்டே அவர் பார்க்க செய்வார். கர்த்தர் நல்லவர். நம்ம இது விஷயத்தை யோசிப்பை நினைத்துக் கொள்ளுங்க. நம்ம அடுத்த இன்னொரு இடத்துல நான் ஒரு இடத்துல மெசேஜ் கொடுக்க போறேன். கிட்டத்தட்ட இதே விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். காலைல பேசின விஷயத்தை அந்த இடத்துக்கும் நீங்க வரணும். ஏனென்றால் இதை விஷயத்தை நான் அடிக்கடி எனக்கு நானே ரிமைண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து ஏதோ மெசேஜ் கேட்டோம் போனோங்கிறது கிடையாது. ஏனென்றால் போன வாரம் முழுவதும் நானும் ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பத்துக்குள் போய்விட்டு இப்பதான் தெளிவடைஞ்சிருக்கு. ஸோ உங்களையும் ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வருவார். அநேகரை உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பார். யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மன்னியுங்க, மறக்க வைப்பார், உயர்த்துவார், தரிசனத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர். ஆமென்.